ஹலோ காய்ஸ், உங்களோட பிசி லேப்டாப்பில் ஒரு நேரத்தில் 2 ஹார்டிஸ்க்கு போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராடக்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு டியூவல் பே டாக்கிங் ஸ்டேஷன் USB 3.0 சப்போர்ட் பண்ணுறது வேவ்லிங்கிற இந்த பிராண்ட்லேருந்து வாங்கியிருக்கேன். ஸோ இது வாங்கி ரொம்ப மாதம் ஆயிடுச்சு. பட் இது பெரிய யூஸ்க்கு நான் வந்து எடுத்துக்கல. பட் இதை நம்ம இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இதில் என்னென்ன பொருட்கள் இருக்குது, இதை வந்து எவ்வளோ ரூபாய்க்கு நான் வந்து வாங்கினேன், இப்போ இதில் வந்து ரேட்டு கம்மியாக இருக்கா, சேம் டைம் வந்து இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, இது எப்படி யூஸ் பண்ணலாங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். பார்த்து முடிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், மறுவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோ ரெடி போகலாம். இது பார்த்தீங்கன்னா USB 3.0 டியூவல் பே டாக்கிங் ஸ்டேஷனு. இது நீங்கள் வந்து உங்களோட லேப்டாப் பிசி ரெண்டுலேயுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் இதுக்கு உள்ளாடி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட ஃபீச்சர்ஸ், இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறது பாக்ஸில் போட்டிருக்கிறது நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் வந்து டிரைவர்ஸ் எதுவுமே தேவையில்லைங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து உங்கள் சிஸ்டமில் வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணாலே போதும். நீங்கள் கனெக்ட் பண்ணாலே அது வந்து ஒர்க் ஆகும். டிரைவர்ஸ் இதுக்கு வந்து தேவையில்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எதுக்கெல்லாம் சப்போர்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா 2.5 3.5 இன்ச் இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்க் SSD எல்லாத்துமே சப்போர்ட் ஆகும். SSD வந்து பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சஸ் மட்டும் தான், வந்து 3.5 கிடையாது. SATA 1, 2, 3 இன்டர்ஃபேஸ் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து சப்போர்ட் ஆகும். சேம் டைம் பார்த்திங்கன்னா USB 3.0 கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுவும் போட்டிருக்காங்க. டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து 5 GB/s வந்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மெயினாக வந்து யூஸ் பண்ணுறது, இந்த டாக்கிங் ஸ்டேஷன் டியூவல் பே டாக்கிங் ஸ்டேஷன் மெயினாக யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா க்ளோனிங் வந்து யூஸ் ஆகும். நீங்கள் இதுக்காக நீங்கள் சாஃப்ட்வேர்ஸ் போடணும் இல்லை, சாஃப்ட்வேர்ஸ் பே பண்ணணும் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் வந்து 2 ஹார்ட் டிஸ்க்கை நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுங்கள். அவர் SSD ஹார்ட் டிஸ்க்கை போட்டுட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் இதில் ஒரு பட்டன் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து க்ளோனிங் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் மெயினாக இது நான் வந்து வாங்கினது. பட் இப்போ அது பெரிய யூஸ் பண்ணுறது இல்லை. இனிமேல் அதுக்கான ஒர்க்கர்ஸ் சம்டைம்ஸ் வரலாம். சேம் டைம் வந்து ஒரே நேரத்தில் வந்து ஹார்ட் டிஸ்க்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டேட்டா ட்ரான்ஸ்ஃபரும் ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸுக்குள்ள என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு USB 3.0 டியூவல் பே டாக்கிங் ஸ்டேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் USB B to USB-A கேபிள் இருக்குது. பவர் அடாப்டர் 12 volt 3 ampere இருக்குது. அதுக்கப்புறம் USB-A to USB-C அடாப்டர் இருக்குது. அதுக்கப்புறம் குவிக் ஸ்டார்ட் கைடு இருக்குது. இது எதுக்கெல்லாம் சப்போர்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ்க்கு சப்போர்ட் ஆகும், மேக் OSக்கு வந்து சப்போர்ட் ஆகும். ஸோ இது இப்போ நம்ம வந்து இதுக்குள்ளாடி என்னென்ன இருக்குங்கிறத பார்ப்போம். மேலே நீங்கள் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுங்கள். ஸ்கேன் பண்ணி குவிக் ஸ்டார்ட் கைடு, அதுக்கப்புறம் டிரைவர் டவுன்லோட் பண்ணலாம் போட்டுருவாங்க. இது தேவை கிடையாது, ஏன்னா இதில் வந்து ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு கைடு மட்டும் தான் வரும். இப்போ நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இது ஓப்பன் பண்ணிட்டோன்னா இந்த மாதிரியான ஒரு பொருள் இருக்கும். இதாங்க டாக்கிங் ஸ்டேஷனு. ஸோ இதை நம்ம கவரை கழட்டிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று டார்கெட், இன்னொன்று வந்து சோர்ஸ். இந்த பட்டன் தான் க்ளோனிங்கான பட்டன். ஸோ இது நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி ஒரு 3 seconds or 5 seconds லாங் ப்ரெஸ் பண்ணி வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே க்ளோன் ஆகும். இப்போ இதுவாக நம்ம வந்து பவர் கொடுக்காததுனால ஸோ இப்போ நம்ம இதை வந்து தனியாக வச்சுட்டு உள்ளே என்னென்ன இருக்குங்கிற பார்த்துட்டு கடைசியாக நான் இதை உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த ட்ரே மாற்றிப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவர் அடாப்டர், கூடவே இன்னொரு பொருளும் மேலே இருக்கும். நமக்கு ஒரு OTG கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு பிராண்டட் ஒரு OTG நான் வந்து வச்சுருக்கிறேன். இதே மாதிரி என்கிட்ட OTGs இல்லை. இது வந்து C டைப்பு 3.0 சப்போர்ட் பண்ண முடியாது. ஸோ இதுவும் வந்து ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். மொபைலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பவர் அடாப்டர் பார்த்திங்கன்னா அவங்களோட பவர் அடாப்டர் தான் 12 voltage 3 ampere பவர் அடாப்டர். ஸோ இந்த மாடல் பவர் அடாப்டர் இது நீங்கள் வேறு நீங்கள் வந்து வாங்க கிடைக்கும், நீங்கள் வாங்கணும்னு வாங்கிக்கலாம். பட் இதை வந்து யூஸ் பண்ணுறது நல்லது. ஸோ இதையும் தனியாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு USB கேபிள், USB B to USB-A. USB-னா வேறு எதுவும் இல்லைங்க, இதாங்க அந்த கேபிள். அதுவும் 3.0 தான். ஸோ நீங்கள் இதில் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பிரிண்டருக்கு இந்த கேபிள் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. பட் அது வந்து 2.0 யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து 3.0. அப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து கைடு, மேனுவல்ஸ் இந்த மாதிரி பட்டதான் ஒவ்வொரு லாங்குவேஜில் இருக்குது. நமக்கு இங்கிலீஷ் தான், இதெல்லாம் என்னென்ன தெரியல. ஸோ உங்களுக்கு தேவையான இதை நீங்கள் வாங்கினீங்கன்னு இதெல்லாம் நீங்கள் வந்து படித்து பார்க்கலாம்.
இப்போ நம்ம வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து அந்த இதில் நம்ம வந்து பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். இப்போ இதில் என்னென்ன பண்ணலாங்கிறத உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் 2 ஹார்ட் டிஸ்க் வந்து போட்டுக்கலாம். ஸோ அது உங்களை ஷோ தெரியுதுங்களா? இதில் வந்து ஹார்ட் டிஸ்க் ஆர் எஸ்எஸ்டி போட்டுக்கலாம். இந்த சின்ன கோவில் பார்த்திங்கன்னா எஸ்எஸ்டி போடுறதுக்காக, சப்போஸ் நீங்கள் வந்து பெரிய ஹார்ட் டிஸ்க் போடுறீங்கன்னா நீங்கள் வந்து இதில் இன்சர்ட் பண்ண டைம் உள்ளே வந்து போயிடும். அதே நான் உங்களுக்கு வந்து போட்டு காட்டுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சேம் தான். இதில் வந்து சோர்ஸ் அதுக்கப்புறம் டார்கெட்டும் போட்டிருக்காங்க. சோர்ஸுங்கிறதுலே இதில் நீங்கள் வந்து ஹார்ட் டிஸ்க் எஸ்எஸ்டி எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து க்ளோனிங் பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட மெயின் ஹார்ட் டிஸ்க் ஆர் எஸ்எஸ்டி எதுலேருந்து எதுக்கு க்ளோனிங் பண்ணணுமோ அந்த டிவைஸ் வந்து இதில் போடுங்க. அதாவது இப்போ ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்குது, ஹார்ட் டிஸ்க்லேருந்து ஒரு எஸ்எஸ்டிக்கு நீங்கள் வந்து டோட்டலாக வந்து க்ளோனிங் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இதில் ஹார்ட் டிஸ்க் வந்து போட்டுவாங்க. சோர்ஸில் வந்து ஹார்ட் டிஸ்க் போடுங்க, டார்கெட்டில் வந்து புது ஸ்டோரேஜ் டிவைஸ் வந்து போடுங்க. எக்ஸாம்பிள் எஸ்எஸ்டி வந்து போட்டாலே போதும், ஆர் புது ஹார்ட் டிஸ்க். மெயினாக க்ளோனிங் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய சாஃப்ட்வேர்ஸ் ஆர் கேம்ஸ் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. பட் அதை வந்து திருப்பி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் வே தான் இந்த மாதிரி க்ளோனிங்க்கு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா சோர்ஸ் டார்கெட் இதில் எல்லாம் வந்து பெர்சன்டேஜ் போட்டுருவாங்க. 25%, 50%, 75, 100 இந்த மாதிரி. இது வந்து க்ளோனிங்கான பெர்சன்டேஜ். பவர் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து க்ளோனிங்க்கு ஸ்டார்ட் ஆகும். பட் இதில் வந்து நீங்கள் வந்து டிவைசஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணிடலாம். இது நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் தான் பண்ணுறீங்க, இல்லை சும்மா ஜஸ்ட்டு ஹார்ட் டிஸ்க்கு கனெக்ட் பண்ணி நம்ம செக் பண்ணுறோன்னா அதுக்கு வந்து இந்த பட்டன் யூஸ் பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா டேட்டாஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ட்ரான்ஸ்ஃபர் மீன்ஸ் க்ளோன் ஆகிடும். வேறு எதுவுமே எடுக்காதபடி அதை வந்து இது பண்ணி விட்ரும். ஸோ இப்போ நம்ம இதில் வந்து ஹார்ட் டிஸ்க் எல்லாமே கனெக்ட் பண்ணி டோட்டலாக எல்லாமே அசம்பிள் பண்ணிவிட்டு நம்ம வந்து எப்படி இதை யூஸ் பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். இது ஒரே கனெக்டில் வந்து ஒர்க் ஆகுதாங்க பார்ப்போம். பட் இதில் வந்து எனக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் யூஎஸ்பி எல்லாமே கொடுத்துருக்காங்க, ஆன் ஆஃப் சுவிட்சு கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு மைனஸ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, நம்ம நார்மலாக வாங்கக்கூடிய கனெக்டரில் எல்லாம் பார்த்திங்கன்னா சிஸ்டம் ஹார்ட் டிஸ்க்கு தவிர லேப்டாப் ஹார்ட் டிஸ்கில் கனெக்ட் பண்ணி எஸ்எஸ்டி கனெக்ட் பண்ணேன்னா அதுக்கு வந்து எக்ஸ்டர்னல் பவர் தேவை கிடையாது. பட் இதுக்கு வந்து எக்ஸ்டர்னல் பவர் தேவை. பவர் கொடுத்தா மட்டும்தான் அது வந்து ஒர்க் ஆகும், இல்லைன்னா இதில் வந்து எடுத்துக்காது. இப்போ நம்ம லேப்டாப்பில் வந்து கனெக்ட் பண்ணி செக் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம இதில் வந்து என்னோடய ஹார்ட் டிஸ்க் வந்து கனெக்ட் பண்ணிப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 GB சிஆர் ஹார்ட் டிஸ்க்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு லேப்டாப் ஹார்ட் டிஸ்க்கு 1 TBயோடது. இது ஒர்க்கிங் கண்டிஷன் தான், பட் இது வந்து மோசமான கண்டிஷன். பட் இதில் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது இன்சர்ட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்லாட் எங்கே வருதுன்னு பார்த்தவங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்லாட்டு, அதாவது நம்ம கனெக்ட் பண்ணுற ப்ளேஸு. ஸோ அது கனெக்ட் பண்ண டைம் இந்த மாதிரி இல்லைங்க, திருப்பி கனெக்ட் பண்ணணும். மாற்றி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது உடஞ்சிரும். ஸோ உள்ளே வச்சுட்டு ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணிங்கன்னா ஒரு லாக் ஆகிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும். ஸோ அது லாக் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு சேம் இதே தான் வச்சுட்டு இன்சர்ட் பண்ணிட்டிங்கன்னா லாக் ஆகிரும். லாக் ஆகிருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். மாற்றி வந்து யூஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் வரலாம். இப்போ நம்ம இதை வந்து நம்ம பவர் கேபிள் அதுக்கப்புறம் வந்து யூஎஸ்பி கேபிள் யூஸ் பண்ணி நம்ம இதை வந்து லேப்டாப்பில் வந்து கனெக்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறதுக்காக சிம்பிளாக வந்து நான் செட்டப் பண்ணியிருக்கேன். ஸோ பவர் கேபிள் அதுக்கப்புறம் வந்து யூஎஸ்பி கேபிள் கனெக்ட் பண்ணிவிட்டோம். யூஎஸ்பி கேபிள் ஃபுல்லாக போயிடுச்சு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிக்குவோம். சேம் டைம் பார்த்திங்கன்னா யூஎஸ்பி 3.0னா 3.0 போர்ட்டில் மட்டும் தான் கனெக்ட் பண்ணுவோம். இது வந்து இதில் எனக்கு இருக்கக்கூடியது 2 போர்ட்டு தான், ஒன்று 2.0 இன்னொன்று 3.0. ஸோ 3.0ல் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ என்னோடய லேப்டாப்பில் ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா இந்த 3 தான் இருக்குது. இப்போ நான் இதை வந்து ஆன் பண்ண போகிறேன். ஸோ ஆன் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பவர் வராது, பட் நம்ம இங்கே வந்து ஆன் பண்ணணும். இங்கே சுவிட்ச் கொடுத்துருக்காங்க, சுவிட்ச் ஆன் பண்ணிவாங்க. பவர் வருது. ஒரு ஹார்ட் டிஸ்க்கு டேமேஜ், பட் டிடெக்ட் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே டைம் எடுத்து தான் லோட் ஆகுது. காரணம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால வரக்கூடிய ப்ராப்ளம் தான். இதில் ஒரு ஹார்ட் டிஸ்க்கை நம்ம ரிமூவ் பண்ணி விட்டுட்டோன்னா ப்ராப்ளம் இருக்காது, லோடாகி வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டிஸ்க் மேலே பார்த்துக்கலாம். அந்த ஹார்ட் டிஸ்கிலோட ரொம்ப டைம் எடுத்ததுனால நான் வந்து இதே கனெக்ட் பண்ணிவிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா டார்கெட்டில் வந்து லைட்டில் பிளிங்க் ஆகிட்டு இருக்குது, இங்கே வந்து லோட் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஹார்ட் டிஸ்கில் வந்து கம்ப்ளைண்ட் இருக்கிறதுனால தான் அது வந்து லோடே ஆகலை. அந்த ஹார்ட் டிஸ்க்கை வந்து கலட்டுறதா ரொம்ப ஈஸி தான். நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் கலட்டாதீங்க, நீங்கள் வந்து எல்லாமே ஆஃப் பண்ணதுக்கப்புறம் வந்து கலட்டிக்கோங்க. இப்போ நம்ம இதோட டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடை வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இங்கே பார்த்துட்டிங்கன்னா சாங்ஸுங்கிற ஒரு ஃபோல்டர் வந்து ஒரு 5 GBக்கு வச்சுருக்கேன். இதை நம்ம வந்து நம்மளோட இப்போ கனெக்ட் பண்ண இந்த டியூல் டாக்கிங் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய இந்த ஹார்ட் டிஸ்க்கு, இதில் இந்த லோக்கல் டிஸ்க்கு எம்முக்கு வந்து நம்ம இப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ அது பார்த்திங்கன்னா ஹார்ட் டிஸ்க்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய பார்த்திங்கன்னா SSD
ஸோ சென்ட் டு எம். ஸோ ஃபாஸ்ட்டாக இருக்கான்னு செக் பண்ணுவேன். 72 MB/s டாப்பு. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்துலேயே காப்பி ஆகிடுச்சு. பட் நான் இதை வந்து என்னோடய SSD உள்ளாடியே காப்பி பண்ணானீங்க எனக்கு வந்து மோர் தேன் 5 minutes மேலே ஆகுது. ஸோ ஃபாஸ்ட்டாகவே காப்பி ஆகுது. பிளிங்க் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம்னா திடீர்னு கரண்ட்டு போச்சுன்னா நோ யூஸ், எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். அதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு மைனஸ் பாயிண்ட். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் ஹார்ட் டிஸ்கை பொறுத்த வரைக்குமே நம்ம எக்ஸ்டர்னல் பவர் இல்லாமலே இது வந்து ஒர்க் ஆகும். பட் இந்த டாக்கிங் ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வாய்ப்பு கிடையாது. நம்ம நார்மல் கனெக்டர்ஸ்னால் நம்ம எக்ஸ்டர்னல் இல்லாமலே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓஎஸ் இப்போ இது வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுதுங்கிறது எல்லாமே பார்த்துருவீங்க. இந்த டாக்கிங் ஸ்டேஷனுக்கான மெயின் பர்பஸே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரே நேரத்தில் ஹார்ட் டிஸ்க் வந்து எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணிக்கலாம். டேட்டா ரிகவரிக்கு இது நல்லாயிருக்கும். பட் வந்து ஒரு சில ஹார்ட் டிஸ்க் வந்து இதில் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அந்த ஹார்ட் டிஸ்க் இதில் ஒர்க் ஆகல, ரொம்பவே டைம் எடுக்கும். சேம் டைம் பார்த்திங்கன்னா இது வந்து க்ளோனிங்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். க்ளோனிங் வந்து பெரிய அளவு யாருக்கும் தெரியாதனால யாரும் வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க. கேட்டால் நம்ம வந்து க்ளோனிங் ஒர்க்கும் பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் இதே மாதிரி டாக்கிங் ஸ்டேஷன் வாங்க நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கணும், தேவைப்படுறாங்க வாங்கிக்கோங்க. இப்போ டவுன்லோட் ஆனதை பார்ப்போம். காப்பி பண்ணதை பார்ப்போம். 5 GB. ஓகே, எல்லாமே காப்பி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபைல்ஸ் வந்து ஈஸியாக வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுச்சியா மனோ சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்கிற ஒரு விஷயம் பேருங்க கிளிக் பண்ணி ஆளுங்க செலக்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டேட்டா ரெக்கவரி பண்ண வச்சுங்க நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம் டெலிகிராமில் கான்டாக்ட் பண்ணிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டேட்டா ரெக்கவரி பண்ணி தரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.